கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கு பார்த்தாலும் அழிச்சாட்டியம், எங்கு பார்த்தாலும் அழிவுகள், எங்கு பார்த்தாலும் அனர்த்தங்கள். சுபஹானல்லாஹ், ஒரு மழை பெய்தாலும் வெள்ளமா மாறுகிறது, ஒரு வெயில் அடித்தாலும் சூடா மாறுகிறது. எத்தனை அழிவுகள், எத்தனை அனர்த்தங்கள், எத்தனை நோய்கள். சுபஹானல்லாஹ், உலகம் அது ஒரு வாக்கில் நின்று போய்கொண்டிருக்கிறது. பயங்கரம். வருகின்ற ஒவ்வொரு வினாடியும் அது சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. முழு உலக வாழ் மக்களும் நாலா புறங்களினாலும் நாலா திக்குகளினாலும் அவர்கள் சோதனைகளாலும் வேதனைகளாலும் நோய்களாலும் அனர்த்தங்களாலும் அழிச்சாட்டியங்களாலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கசப்பான உண்மை. காரணம் என்ன? காரணம் என்ன? ஏன் இப்படிப்பட்ட சோதனை வர வேண்டும்? அதில் ஆக விசேஷம் முஸ்லிம்கள். ஆக விசேஷம் யாரு? முஸ்லிம்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பும் அதுதான், பாவங்கள். சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, பாவம், பாவத்துடைய அசராத் அது பயங்கரமானது. இப்ப இதுக்கு நாங்க என்ன தீர்வு எடுக்கிறது? ஏன் இந்த அழிவு, ஏன் இந்த அனர்த்தம், ஏன் இந்த அடி முஸ்லிம்களுக்கு, ஏன் இந்த அடி முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்துக்கு, ஏன் இந்த அடி முஸ்லிம் வாலிபர்களுக்கு, ஏன் இந்த இலக்க முஸ்லிம் சிறார்களுக்கு ஏன் நசுக்கப்படுகிறார்கள், ஏன் அழிக்கப்படுகிறார்கள், ஏன் கற்பழிக்கப்படுகிறார்கள், ஏன் பொருளாதாரம் முழக்கப்படுகிறது, ஏன் கடத்தப்படுகிறார்கள், ஏன் அழிச்சாட்டியத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள்? கேள்வி. காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். மேலே குறிப்பிட்ட வசனம் அதுதான். வமா அஸாபகும் மின் முஸீபத்தின். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் காரணத்தை. உலகத்தில் ஒரு அழிச்சாட்டியம் நடக்கிறதா, ஒரு அநியாயம் நடக்கிறதா, ஒரு அழிவு ஏற்படுகிறதா, ஒரு அனர்த்தம் ஏற்படுகிறதா, ஒரு கஷ்ட நஷ்டம் வருகிறதா, ஒரு துன்பம் சிக்கல் ஏற்படுகிறதா, இது ரப்பு அல்லாஹ் விரும்பி இறக்குவது கிடையாது. விரும்பி இறக்குவது கிடையாது. வமல்லாஹு யுரீது புல்மன் லில் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லிம்களுக்கல்ல, முஸ்லிம்களுக்கல்ல, மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி அநியாயம் செய்யறதுக்கு விரும்பாத ரப்பு. அல்லாவை மறுக்கிறான். அல்லாஹ் ஒருத்தன் இல்லை என்றான், காபிராக இருக்கிறான். அவனுக்கு கூட அல்லாஹ் அநியாயம் செய்யறத விரும்பாதவன் என்றால், ரப்பை ரப்பாக இரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்ற எங்களை அநியாயம் செய்வானா? அப்படி என்றால் ஏன் இந்த அழிவு, ஏன் இந்த அனர்த்தம், ஏன் இந்த சோதனை? அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா கஸபத் ஐதீகும். மனிதா, ஏ மனித சமூகமே, நீ செய்யக்கூடிய பாவம், நீ செய்யக்கூடிய அநியாயம், நீ செய்யக்கூடிய அழிச்சாட்டியம், நீ வாழக்கூடிய குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான வாழ்க்கை சோதனையை இழுத்துக் கொண்டு வருகிறது. ஃபபிமா கஸபத் ஐதீகும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கல. கண்ணியமானவர்களே, முற்றுப்புள்ளி வைக்கல. வயஃபு அன் கஸீர். அல்லாஹ் சொல்கிறான், மனிதா, நீ செய்யக்கூடிய எந்த பாவத்துக்கு நான் சோதனையை இந்த பூமிக்கு மேலால் இறக்குவது கிடையாது, தண்டனையை இறக்குவது கிடையாது. அப்படி இறக்கினேன் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பூமிக்கு மேலாலே ஒரு புல்லு கூட முளைக்க முடியாது. நான் தண்டிக்க நாடினேன் என்றால், நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கு நான் பிடிக்க நாடினால், நான் தண்டிக்க நாடினால், என்னுடைய சோதனையை இந்த பூமிக்கு மேலால் இறக்க நாடினால், இந்த பூமிக்கு மேலால் ஒரு புல்லு கூட முளைக்காது. சுப்ஹானல்லாஹ். சொல்றேன், வயஃபு அன் கஸீர். மனிதா, உன் எல்லா அநேகமான பாவம் எல்லாத்தையும் நான் பொருட்படுத்துவது கிடையாதப்பா, நான் பொருட்படுத்துவதே கிடையாது. நீ செய்யக்கூடிய அதிகமான பாவங்களை நான் மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். ஒரு சில பாவங்களுக்காக வேண்டித்தான் இந்த பூமிக்கு மேலால் நான் சோதனைகளை இறக்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான், தெளிவாக சொல்லிவிட்டான். இதா கஸரத் துனூபுல் அப்தி வலம் யகுல் லஹு மா யுகஃபிருஹா. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், புகாரியுடைய ரிவாயத். மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை விட நன்மைகளை விட பாவங்கள் அதிகரித்து விட்டால்,
இதா கசுரத் ذுனூபுல் அப்த், மனிதர்களுடைய பாவங்கள் நன்மைகளை விட கனத்து விட்டால், அதிகரித்து விட்டால், கூடிவிட்டால், இவனுடைய பட்டோலையில் நன்மையை விட பாவம் தான் கூடியிருக்கிறது. ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் இருக்கிறது, ஒரு வழிமுறை இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ் அவனுக்கு 10 நன்மைகளை எழுதுகிறான். 10 நன்மை. ஒரு பாவம் செய்தால் ஒரே ஒரு பாவம் தான் எழுதுகிறான். ஒரே ஒரு பாவம். சுப்ஹானல்லாஹ். என்றால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மனிதன் 9 பாவத்தை செஞ்சிட்டு ஒரு நன்மையை செஞ்சாண்டா சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த ஒரு நன்மை 9 பாவத்தையும் மிகைத்துவிடும், மட்டுமல்ல 9 பாவத்தையும் அழித்துவிடும். சுப்ஹானல்லாஹ். அழித்துவிட்டு நன்மை இவனுடைய பாவத்தை விட மிகைத்துவிடும். இப்படி அல்லாஹ் இறக்கப்பட்டு அவகாசம் கொடுத்தும் கூட எவனுடைய பட்டோல நன்மையை விட அதிகரித்து விடுமோ, இப்தலாஹுல்லாஹு தஆலா பில் ஹுஸ்னி லியுகஃபிரஹா. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த பாவத்துக்கு குற்ற பரிகாரம் என்ன தெரியுமா? கவலை, துக்கம், பயம், பீதி, கலக்கம், சஞ்சலம், இவைகளை கொண்டு சமூகத்தை சோதிப்போம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பாவத்துடைய அசராத் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாவத்துடைய அசராத் அது பயங்கரமானது. ஹஜருல் அஸ்வத் கல் எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். திருமிதியுடைய ரிவாயத். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஸல மினல் ஜன்னah, சொர்க்கத்தில் இருந்து இறங்கிய கல். சொர்க்கத்திலிருந்து இறங்கிய கல் உலகத்துடைய எந்த கல்லுக்கும் ஒத்து போகாது. 1856 ஆண்டு மொரோக்கோ நாட்டை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவன் இஸ்லாமிய பெயரை வைத்து ஒரு பாஸ்போர்ட்டை சரி செய்து மக்காவுக்குள்ளே நுழைந்து மிகப்பெரிய கல் ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானி, எப்படியோ நுழைந்தாரு. ஹஜருல் அஸ்வத் கல்லுடைய ஒரு பகுதியை, ஒரு துண்டை எப்படியோ அவர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு போய் ரிசர்ச்சில் ஈடுபட்டார், ஆராய்ச்சி. அவர் வெளியிட்ட ரிசர்ச்சுடைய முடிவு ரிப்போர்ட் என்ன தெரியுமா? இந்த கல் உலகத்துடைய எந்த கல்லுக்கும் ஒத்து வராது, இது உலகத்துடைய கல் அல்ல என்றாரு 1856. ஆனால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னாலே சொன்னார்கள், இது உலகத்துடைய கல் அல்ல, சொர்க்கத்தில் இருந்து இறங்கிய கல். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்படும் போது பாலை விட வெண்மையாக இருந்தது. பாலை விட வெண்மை. சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உம்ரா முடித்தவர்கள் நிறைய இருக்கிறோம், ஹஜ் முடித்தவர்கள் இருக்கிறோம், அந்த கல்லை தொட்டு முகர்ந்தவர்கள் இருக்கிறோம். இன்று அந்த கல் கருத்த நிறத்தில் இருக்கிறது. ஹஜருல் அஸ்வத், கருத்த கல் என்று அதற்கு பெயர். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த பாலை விட வெண்மையாக இருந்த அந்த கல் சவ்வதத்து ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் அந்த கல்லை தொட்டு 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 முத்தமிட்டு அந்த பாவக்கரங்கள் அந்த கல்லை கூட கருக்க செய்து விட்டது. உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை வைத்து, உங்களுடைய பச்சிளம் குழந்தைகளை, உங்களுடைய பால் குடி குழந்தைகளை தொழாதவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள், பாவத்தை செய்பவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள், ஹராத்தை செய்பவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள், வட்டியோட தொடர்புடையவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள், பாவத்தை செய்தவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள், அவனோட கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், அவனோடு ஒரு சவனில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம், உங்களுடைய பெண் மக்களை அவனுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டாம். ஏன்? அந்த கல்லையே அந்த பாவம் கருக்க செய்து விட்டதென்றால் உங்கள் பச்சிளம் குழந்தையுடைய அந்த மிருதுவான சொஃப்டான சதையை இந்த பாவக்கரம் என்ன பாடுபடுத்தும்? உலமாக்கள் சொல்கிறார், உன்னுடைய சொந்த சகோதரனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் பாவியாக இருந்தால் உன்னுடைய குழந்தையை அவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதே. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாவத்துடைய அசராத் அவ்வளோ பயங்கரமானது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, காலத்தின் தேவை, இன்றைய சோதனைகள்,
இன்றைய அனர்த்தங்கள், இன்றைய அழிவுகள், இன்றைய பிரச்சனைகள், இதை இந்த நவீன காலத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு காலத்துக்கு தேவையான அமைப்பில் இந்த ஒட்டுமொத்தமான சோதனைகளை இன்று 3 தலைப்புகளுக்குள்ளே உள்ளடக்கலாம். உலகத்தில் நடக்கிற ஒட்டுமொத்தமான சோதனைகளையும் 3 தலைப்புகளுக்குள்ளே உள்ளடக்கலாம். ஒன்று, முதலாவது சோதனை, இது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. எந்த டெக்னாலஜியாலும் தாக்கு பிடிக்க முடியாது, எந்த சயின்டிஸ்டாலும் இதற்கு எதிர்கொள்ள முடியாது. அந்த அளவுக்குண்டான பயங்கரமான 3 விதமான சோதனைகளால் முழு உலக வாழ் மக்களும் இன்று மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, நோய்களை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறது. நஊதுபில்லா. புது புது பெயர்கள், பெயரே தெரியாது, கண்டுபிடிக்கப்படவே இல்லை, வயது வித்தியாசம் இல்லை, பிறக்கின்ற குழந்தை என்ற வேறுபாடு கிடையாது. தாயுடைய வயிற்றிலிருந்து இந்த துன்யாவை பார்க்கின்ற அந்த பச்சிலன் பாலகர்கள் இன்று பயங்கரமான நோய்களோடு பிறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான கார்குல்சாரி சரித்திரங்களை சொல்லலாம். எனவே ஒரு பக்கம் பெயர் தெரியாத புது புது பெயர்களை தாங்கிய, உயிருக்கே உலை வைக்கக்கூடிய, உயிரை உறிஞ்சக்கூடிய எந்த நோய் வந்தால் வைத்தியர்கள் இதற்கு இதுதான் வாழ்க்கையில் கடைசி நோய் என்று கை விரிக்கக்கூடிய பயங்கரமான நோய்கள் இன்று சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. முதலாவது சோதனை. இரண்டாவது, இயற்கை அனர்த்தம் என்று நாங்கள் சொல்றோம். இயற்கை அனர்த்தம். நவுதுபில்லா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இயற்கை என்று ஒன்று உலகத்தில் கிடையாது. நான் இதை ஏன் சொல்றேன்டா, எங்கட வாழ்க்கையில் வாயால நாங்க பாவிக்கிற வார்த்தை சொல்லி காட்டினா தான் எங்களுக்கு வேணுங்க, ஓட நானும் யூஸ் பண்றேன் தானே. இயற்கை அனர்த்தம். நவுதுபில்லா, முஸ்லீமாக பிறந்த எந்த முஸ்லீமும் இந்த வார்த்தையை பாவிப்பது ஹராம். எது இயற்கை? கண்ணியமானவர்களே, எது இயற்கை? இயற்கை ஒன்று இல்ல, இயக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் ஒருத்தன் நீக்கிறான், அவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான். இயற்கை என்று கிடையாது, அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான். உலகத்தில் எல்லாம் செயற்கை, இயற்கை ஒன்று கிடையாது. எனவே ரப்புடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனைகள் சுப்ஹானல்லாஹ், அது சுனாமியாக இருக்கலாம், வெள்ள பிரளயமாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம், புயல் காற்றாக இருக்கலாம், மண் சரிவுகளாக இருக்கலாம், எரிமலைகளாக இருக்கலாம், இடி மின்னலாக இருக்கலாம், உலக வெப்பமயமாக்கம். சுப்ஹானல்லாஹ், இன்று உலகம் பேசுகிறது, உலகம் சூடாகுதாம், பூமி சூடு அதிகரிக்குதான். கண்ணியமானவர்களே, பக்கத்து நாடுகளில் வெப்பத்தை தாங்க முடியாமல் உயிர் நீத்தவர்களை பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று இந்த காலம் எங்களுடைய நாட்டில் சூட்டை தாங்க முடியாமல் இறப்பவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பயங்கரமான காலம். நடக்க முடியாது இருந்தாலும் நடக்கிறது. காரணம் நாம் செய்கின்ற பாவம். சொர்க்கத்துடைய சாயலை பெற்ற பூமி இது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொர்க்க கால் பாதம் பட்ட இடம், செழிப்பான பூமி. இன்று அந்த செழிப்பான பூமியில் இப்படி ஒரு சோதனை நடப்பதென்றால் கண்ணியமானவர்களே, அதற்கு காரணம் சொல்ல வருகிறது நாம் செய்கின்ற பாவம். எனவே இரண்டாவது சோதனை ரப்பிட புறத்தில் இருந்து வரக்கூடிய ஆக பயங்கரமான சோதனை. மூணாவது, கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், வல்லரசு நாடுகள், யகூதி நசாராக்கள், இவர்களுடைய அட்டகாசம். முஸ்லிம்களுக்கு அநியாயம், முஸ்லிம்களுக்கு அநியாயம். முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் அது குறிவைத்து அது ஏன் பண்ணப்பட்டு அது முடக்கப்படுகிறது. முஸ்லிம்களுடைய உயிர் பறிக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய வாலிபர்களுடைய உயிர் பறிக்கப்படுகிறது, முஸ்லிம் வாலிப பெண்களுடைய மானம் கிழிக்கப்படுகிறது, முஸ்லிம் சிறார்கள் திட்டமிடப்பட்டு பச்சை பச்சையாக மிக மோசமான அமைப்பில் கொலை செய்யப்படுகிறார்கள். பயங்கரமான சோதனை. கண்ணியமானவர்களே, இந்த 3 விதமான சோதனைகளும் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் அந்த சோதனைகளை பற்றி பேச வரல. சோதனையை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்ல, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சோதனைங்கிறது. சோதனையை பற்றி பேசுவதல்ல முஸ்லிமுடைய பண்பாடு. அந்த சோதனை ஏன் வருகிறது,
இந்த நோய் ஏன் வருகிறது? இந்த ரப்புடைய சோதனை ஏன் இந்த பூமிக்கு வருகிறது? எந்த தண்ணி இல்லாவிட்டால் மனித குலத்தால் வாழ முடியாதோ அந்த தண்ணீரால் ஏன் இந்த முஸ்லிம்களுக்கு உலகவாழ் மக்களுக்கு அழிவு? சூரிய ஒளி இல்லை என்றால் இந்த பூமிக்கு மேலால் எந்த படைப்புக்கும் வாழ முடியாது என்று இருக்கும் போது அரே சூரிய வெப்பத்தால் ஏன் சமூகத்துக்கு அழிவு ஏற்படுகிறது? காற்று இல்லை என்றால் வாழ்க்கையுடைய பேச்சுக்கே இடம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய சுன்னத். காற்று இல்லை என்றால் வாழ்க்கை என்ற பேச்சுக்கிடம் இல்லை. அந்த காற்று இன்று மனிதர் விஸ்வரூபம் எடுத்து மனிதனை அழிக்கின்றது என்றால் காரணம் என்ன? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த 3 விதமான சோதனைகளுக்கும் நான் சில பாவங்களை பட்டியல் போட போகிறேன். அந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய ஊரில், மஹல்லாவில் இருந்தால் நஊது பில்லாஹ், எங்கள் ஊரை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்யாத வரை இந்த பூமிக்கு மேலால் நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், எங்களால் நிம்மதியாக இந்த 3 சோதனையை விட்டு ஒரு நாளும் தப்ப முடியாது. அது முதலாவது சொன்னேன், நோய். சுபஹானல்லாஹ், நோய். ஒரு 3 வருடத்துக்கு முன்னால கொழும்புக்கு ஒரு ஹுத்பா பிரசங்கத்துக்கு போனேன், சம்பாங்கோட்டை. போய் எனக்கு நெருங்கிய ஒரு நண்பர் இருக்கிறார், ஒரு ஹாஜியார். அவருடைய அறையில தான் போய் தங்குவேன். போய் நேர ஒரு 9 மணிக்கு கொழும்புல போய் இறங்கிடுவோம். பக்கத்துல மருதானையில் அவருடைய ரூம் இருக்கிறது. அந்த ரூமுக்கு போனா அங்க நல்லா ரெடி பண்ணி குளிச்சுட்டு ஒரு 11 மணிக்கால வாகனம் வரும், அதில் ஏறி போவோம். அந்த ரூம்ல இருக்கக்கூடிய கோக்கியார் அவருடைய மகன். அவர் சொல்றாரு, சரியான முஹப்பத் ஹஸரத், துஆ செய்யுங்க, என் மகனுக்கு கொஞ்சம் சுகம் இல்லை, சத்திர சிகிச்சை ஒன்று இருக்கிறது, ஆபரேஷன். 8 மணித்தியாலம் சத்திர சிகிச்சை செய்யணும், 8 மணித்தியாலம். ஆனா ஒன்று ஹஸரத், நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், உங்கள்கிட்ட மஷூரா கேட்கிறேன், அந்த ஆபரேஷனுக்கு நான் சைன் வச்சுட்டு தான் போகணும். என்ன புள்ளைக்கு என்ன ஒன்றோ சக்சஸ் இல்லாட்டி முடிஞ்சு, ரெண்டில் ஒன்று. அப்ப நான் கேட்டேன், அந்த ஆபரேஷனுக்கு 3 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வேணுமா? 3 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். நான் பார்த்தேன், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், இது மாதிரி என்னமாவது பயங்கரமான நோயா இருக்கும், உங்களோட மகனுக்கு என்ன நோய் என்று கேட்டேன். சொன்னாரு, அதுல ஒண்ணுமில்ல, தடுமல். சுபஹானல்லாஹ், தடுமல். மேலெல்லாம் பூசி கொண்டு போனது. தடுமலா? நாம் செல்கின்ற வார்த்தை என்ன? மூக்கு இருக்கும் வரைக்கும் சளி இருக்கும், மூக்கு இருக்கும் வரைக்கும் தடுமல், சளி இருக்கும். அதுதான் எங்களுடைய பழமொழி. அடே, தடுமல் என்ன? இது பேசுகின்ற நோயா? இது தடுமலை யாரும் இந்த காலத்தில் நோய் என்று சொல்றா? சுபஹானல்லாஹ், எனக்கு ஆச்சரியம். என்ன சொல்றீங்க? இல்ல ஹஸரத், என் மகனுக்கு 24 மணித்தியாலமும் மூக்கு வடிகிறது, சளி கொட்டுகிறது, மருந்து மாத்திரை எடுத்து 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 எனக்கு ஏழா ஹஸரத். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பிடிச்சி எப்பலோல அவரை பண்ணி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா ரிப்போர்ட் என்ன தெரியுமா? மூக்கு இந்த தண்டுல மூளைக்கு போற நரம்பு, ஹார்ட்டுக்கு போற நரம்பு, மூக்குக்கு சம்பந்தமான நரம்பு, இந்த 3 நரம்பை மொட்டி சிறிய ஒரு சதத்துண்டு வளர்ந்திருக்கிறார். சிறிய ஒரு சதத்துண்டு. அந்த சதத்துண்டை வெட்டி எடுக்கணும், அவ்வளவுதான். சுபஹானல்லாஹ். அதுக்கு 8 மணித்தியாலம் சத்திர சிகிச்சை. 2 ஒன்று. மூளைக்கு சம்பந்தமான டாக்டர் இருக்கணும், ஹார்ட்டுக்கு சம்பந்தமான டாக்டர் இருக்கணும், மூக்குக்கு சம்பந்தமான டாக்டர் அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்தே ஆகணும். சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, 5 தடவை சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. 5 தடவை. 5வது தடவை இந்த தலப்பக்கம் இப்படி 2 பொளக்கப்பட்டு இப்படி நேராக கொத்தப்பட்டு 5வது சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். என்ன சொல்ல வாரேன்டா, நான் ஏன் இந்த காலத்தை பாருங்க, தடுமலை கூட தலை போகின்ற நோயாக மாறி இருக்கக்கூடிய பயங்கரமான காலம். அத்துணைக்கும் அந்த மகனுக்கு வயது 13, கொழும்பு ஒரு மதரசாவில் ஹிஃபுல் செய்து கொண்டு இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹாஃபிஸுடைய, அந்த ஆலிமுடைய நோயை எல்லாம் லேசாக்குவானாக. கண்ணியமானவர்கள், என்ன சொல்ல வருகிறேன்டா, ஏண்டா சமூகத்துல நடக்கிற ஒருவருடைய சரித்திரங்களை எடுத்து சொன்னா தான் எங்கட புத்திக்கு படும். இப்படி எல்லாம் இருக்குதா?
சென்ற வருஷம் எங்கட கெண்டியில நான் சொல்றேன், எங்கட மகள்ல பக்கத்துல 8 வயசு குழந்தை, கண்ணியமானவர்களே, 8 வயசு பொம்புல புள்ள 7 நோம்பையும் பிடிச்சிச்சு. 7 நோம்பை. 8வது நோம்பு அசருடைய நேரம் புள்ள நோம்பு பொம்புல புள்ள. அசருடைய நேரம் பாங்க சொல்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அப்படியே தலை சுத்தி கீழே விழுகிறது, உடம்பு மஞ்சளிக்கிறது. உடனடியாக பக்கத்தில் உள்ள கண்டி பெரிய வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறார்கள். அட்மிட் பண்ணிட்டு அந்த பிள்ளையுடைய தகப்பன் ஒரு SMS போட்டிக்கிறார், ஹசரத் பிள்ளைக்கு சோமில்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் துஆ செய்யுங்க. சரி, இரவு நேரம் தான் அந்த மெசேஜே பார்த்தோம். அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு வருகிறது கோல், டெலிபோன், அந்த அழைப்பு, அந்த நம்பர்ல இருந்து ஏங்கி அழுகிற சத்தம் கேட்குது. அந்த புள்ளையோட வாப்பா பேச்சு வருகிறதில்ல, அழுது கொட்டுறாரு, அது புலம்புறாரு. நான் சொன்னேன், சகோதரர் சொல்லுங்க என்ன விடயம். இல்ல ஹஜ்ரத், 8 வயசு புள்ளைய இந்த வைத்தியசாலையில மகரகமைக்கு கொண்டு போங்கன்ட்டாங்க. மகரகமாண்டாவே அரசூர் பேசிடும். பார்த்தா அந்த 8 வயசு புள்ளைக்கு கேன்சர், கண்ணியமானவர்களே, கேன்சர். இன்னைக்கு பார்க்கலாம் அந்த புள்ளைய முடியெல்லாம் முகுந்து பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமான தோற்றம். என்ன பாவம் செஞ்சது அந்த புள்ள? 8 வயசு புள்ள என்ன அநியாயம் செஞ்சது? என்ன பாவம் செஞ்சது? யார் காரணம்? கண்ணியமானவர்களே, சமூகம் செய்கின்ற பாவம். பச்சிலம் குழந்தைகள் இன்று பாதிக்கப்படுகிறது. நோயை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறார்கள். காரணம் என்ன? வைத்தியம் 1000 காரணங்களை சொல்லலாம். நெலும்பால் வருகிறது, பன்றியால் வருகிறது, கோழியால் வருகிறது, பறவையால் வருகிறது, கிருமியால் வருகிறது, அந்த நாட்டிலிருந்து வருகிறது, இந்த நாட்டிலிருந்து வருகிறது, அந்த வைரஸ் இந்த வைரஸ் என்று வைத்தியம் 1000 காரணங்களை கட்டலாம். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் காரணம் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் காரணம். சமூகம் பயங்கரமான நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறதா? பெயர் தெரியாத நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறதா? உயிருக்கு உலை வைக்கக்கூடிய நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறதா? வைத்தியர்கள் இந்த நோய் வந்தால் கடைசி நோய் என்று கைவிடுகின்ற நோய்கள் வந்து சமூகத்தை சீரழிக்கிறதா? ஒன்றுமில்ல காரணம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சமூகத்தில் விபச்சாரம் நடக்குது. மா வஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத் துஅமல் பிஹா ஃபீஹிம் அலானியத்தன் இல்லா வஹரஹும் அத்தாஊன் வல் அவ்ஜா அல்லதி லம் தகுன் ஃபீ அஸ்லாஃபிஹிம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், புது பெயர்களை தாங்கிய நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறார்களா? பேரே கண்டுபிடிக்கப்படாத கொடூரமான நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறதா? 1000 காரணங்களை வைத்தியம் சொல்லட்டும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த சமூகத்தில் விபச்சாரம் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, விபச்சாரம் என்ன சாதாரணமான பாவமா? அல்லாஹ்வுக்கு உடம்பால் செய்யக்கூடிய ஆக பயங்கரமான துரோகம். அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கு செய்கின்ற முதலாவது அநியாயம் இந்த ஜினா தான். ஏண்டா இதைத்தான் மக்கள் ஒளித்து மறைத்து ஊரு கடந்து நாடு கடந்து கடல் கடந்து அல்லாஹ் யாருக்கும் தெரியாத மாதிரி கச்சிதமாக செய்து முடித்தேன் என்று கங்கணம் கட்டி செய்கின்ற பயங்கரமான துரோகம். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவம். கண்ணியமானவர்களே, ஜினாக்கு வாரத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். ஜினா அல்ல, ஒரு பெண்ணுடைய மேனி கையால் தொட்டு தடவுவதல்ல, தங்களுடைய தோல் புஜத்தால் படுவது. அஹ்மதுடைய ரிவாயத், தபரானியுடைய ரிவாயத், பைஹக்கியுடைய ரிவாயத், பஸ்தாருடைய ரிவாயத். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கருத்த சேத்துல உருண்டு பிறந்த பன்றியுடைய மேனியில உரசுவது சிறந்தது, ஒரு பெண்ணுடைய மேனியில உரசுறத்தை விடண்டாங்க. விளங்கிச்சோ தெரியாது. ஒரு ஒற்றை அடிப்பாத ஒரு பண்டி கூட்டம் வருகிறது அல்லது ஒரு பண்டி வருகிறது வைங்கள். அந்த பன்றியை மேய்த்து கொண்டு அடுத்த சைடுல ஒரு பெண்மணி வருகிறாள். பன்றி நாட்டம் தாங்கலாத சேத்துல உரண்டு எப்படி இருக்கும், பேரையில் உள்ள பன்றி என்று சொல்வோம். இப்ப
இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னன்னா, ரெண்டு சைடுல வருகிறது, ஒற்றையடி பாதை. அங்கிருந்து வருகிறார்கள் ரெண்டு பேரும். இங்கிருந்து ஒரு ஆண் செல்கிறான். வலது பக்கத்தில் சாய்ந்தால் பன்றியுடைய மேனியில் படும், இடது பக்கம் சாய்ந்தால் பெண்ணுடைய மேனியில் படும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த கட்டத்தில் நீ இடது சைடு சாய்ந்து பெண்ணுடைய மேனியில் படுவது உனக்கு ஹராம். அந்த கட்டத்தில் நீ பன்றியுடைய மேனியோட உரசிக்கொண்டு செல்லணுமே தவிர அந்த நேரத்தில் கூட உனக்கு பெண்ணோட உரச முடியாது. சுப்ஹானல்லாஹ். அஹ்மதுடைய ரிவாயத் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த பெண்ணுடைய மேனியுடைய தொடரத்தை பத்தி நான் பேசல, இது தவறுதலாக பற்றத்தை பத்தி பேசுறேன். புஜம், இந்த புஜத்தால பெண்ணுடைய மேனியில் உரசிப்படுவதே, இதற்கு வைத்திருக்கக்கூடிய தண்டனையை கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதன் உண்மையாக விளங்குவான் என்றால், நீ இந்த பெண்ணுடைய மேனியில் உரசுறாயா அல்லது உண்ட உச்சம் தலையில நீட்டமான ஒரு ஆணியை கொண்டு வந்து சுத்தியலால் ஓட்டை போடுவதை விரும்புவாயா என்று கேட்டால், இந்த பாருங்க என்ன ஆள் விட்டுடுங்க, நாங்க தலை ஓட்டைய போடுங்க, அந்த பெண்ணுடைய மேனியில் மட்டும் நான் உரச மாட்டேன் என்று சொல்லுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் சும்மா பற்றத்துக்கே இவ்வளவு பயங்கரம் என்றால், ஹலால் இல்லாத பெண்மணியோடு தொடர்பை வைத்தோம் என்றால் நஊது பில்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இஃபு பேணுதல் உடையவர்களாக இருங்கள், பத்தினித்தனமுடையவர்களாக இருங்கள், நல்லவர்களாக இருங்கள். தஇஃப நிசாஉக்கும், உங்களுடைய பெண்கள் பேணுதலாக இருப்பார்கள், சந்தேகமே கிடையாது. நீங்கள் பேணுதலாக இருந்தால் உங்களுடைய பெண்கள் பேணுதலாக இருப்பார்கள். பெண்கள் பேணுதலாக இருந்தால் உங்களுடைய ஆண்கள் பேணுதலாக இருப்பார்கள். மீறி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் ரெண்டு பேரிடத்திலேயும் பத்தினித்தனத்தை எதிர்பார்க்க முடியாது. இது ஹதீஸுடைய கருத்து.